ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எஸ்ஐபினா என்னன்னு பார்ப்போம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். இது வந்து ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட் ரவுட்ஸ் ஃபார் மெனி இந்தியன்ஸ். ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து ஒரு பல்காக இன்வெஸ்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து ரெகுலராக ஒரு மினிமம் அமௌண்ட் ₹100 ₹500 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம், மந்த் ஆன் மந்த்தோ இல்லை வீக் ஆன் வீக் பேசிஸ்லேயோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பண்ண முடியும். நார்மலாக வந்து ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஒரு எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் சம்ஸ் ஆஃப் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்ட் என்கரேஜிங் சேவிங்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். உங்களை மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் உங்களோட இம்பேக்டை வந்து கொஞ்சம் குறைக்கும். அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எஸ்ஐபிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் எஸ்ஐபி. இது ஸ்டெடி சேவர் சாய்ஸ். ஒரு மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் நான் போடணும்னு நினைக்கிங்க. மினிமமாக ஒரு ₹500 போடலாம், ₹1000, ₹2000 அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து இதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் வழியாக பண்ணும்போது இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து சப்ஸ்டான்ஷியலி வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எஸ்ஐபியை செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் எஸ்ஐபி. இது வந்து டெய்லர்ட் ஃபார் வேரியபிள் இன்கம்ஸ். சில பேர்லாம் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் திடீர்னு நிறையா வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து இன்கம் டிப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து இவங்க அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா குறைக்கிறனா பண்ணலாம் எஸ்ஐபியில். அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிள் எஸ்ஐபி. இந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. க்ரோ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வித் யுவர் இன்கம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் எஸ்ஐபி, ரெகுலர் எஸ்ஐபி வந்து ₹500 போட்டுறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல் பெருசாக இருக்கும்போது ஆனுவலாக 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைனா 6 மந்த்ஸ் ஒன்ஸு நீங்கள் வந்து 10 மந்த்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வந்து பீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து ஹோம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எஜுகேஷன் ஃபண்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வித் இன்சூரன்ஸ். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு க்ரோத் தவிர வந்து எனக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர் வேணும் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரியான எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இன்வெஸ்டர்ஸ் பாசஸ் அவே டியூரிங் தி பிளான் டென்யூர் போது நாமினி வில் ரிசீவ் த இன்சூரன்ஸ் பே அவுட். அந்த ஃபேமிலிக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் எஸ்ஐபி. ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூல் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கும்போது எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் பண்ணலாம். இண்டெக்ஸ் லெவல் ட்ரிகர்ஸ், ஃபிக்ஸட் டே ட்ரிகர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் ட்ரிகர்ஸ். இந்த மாதிரி ட்ரிகர்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பேஸ்ட் ஆன் டைம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து பண்ண முடியும். இதுதான் 5 நல்ல மெத்தட்ஸு எஸ்ஐபியில். நீங்கள் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வந்து வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிளைண்டாக பண்ணாதீங்க. அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் க்ரோத் அண்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் அப்படைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டெடி இன்கம் வேணும் அப்படிங்கும்போது ரெகுலர் எஸ்ஐபியா இல்லை ஃப்ளெக்சிபிள் எஸ்ஐபியா, ட்ரிகர் எஸ்ஐபியா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டாக வந்து இந்த மணி ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.